23 ஆண்டுகளாக கிணற்றில் போட்ட கல்லாக 2 ஆட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் கூட எங்களது அந்த ஓய்வூதியம் தொடர்பாக இன்னும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பிரதானமான முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தையிலும் பிரதானமான கோரிக்கையாக அந்த கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கை ஏற்கப்படுவதாகவும் இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் கூறியதோடு கூடுதலாக 23 ஆண்டுகளாக தொடர்ந்து தொக்கி நிற்கின்ற இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொன்னார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக நாளை புதிய அறிவிப்புகளை செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீது இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக விலாவாரியாக பேசியிருக்கின்றோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அதோடு மட்டுமின்றி தேர்தலுக்கு முன் பல்வேறு அமைச்சர்கள் உள்ளிட்ட துறைகள் தான் அடங்கிய கோரிக்கைகளாக இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் அந்த அமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பி அதை உடனடியாக தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் நிச்சயமாக நாங்கள் செய்து தருவோம், எங்கள் நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி இன்று முக்கியமான செய்தியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அதாவது ஓய்வூதியம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள், அதாவது 4/2/2025 அன்று பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 3 ஓய்வூதிய திட்டம் தொடர்பாகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டது. எங்களுடைய 29/12/2025 அன்று நடைபெற்ற தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மறுநாள் அந்த கோரிக்கையை உடனடியாக அந்த குழுவினுடைய அறிக்கை அரசிடம் கொடுத்திருக்கிறது. அந்த குழுவினுடைய அறிக்கையை அரசு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஓய்வூதியம் கட்டாயம் உண்டு என்ற உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அறிவிப்பதற்கு முன்பாக அந்த என்ன விதமான ஓய்வூதியம் என்பதை அமைச்சர்கள் குழு அறிவித்தால் நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நல்லதாக நீங்கள் அனைவரும் பலனடை விதமாக, இன்னும் சொல்லப்போனால் 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் விதமாக நாளை அறிவிப்பு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாளை முதலமைச்சர் முதலில் அறிவிக்கட்டும். முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் நாம் ஏசியமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. வர முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் நாங்கள் இந்த ஓய்வு திட்டம் எப்படியெல்லாம் எங்களுக்கு பயன்படும் என்ற விஷயத்து சம்பந்தமாக நாங்கள் கூட்டம் போட்டிருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்து அறிவிப்போம். இப்பொழுது இன்று தேதி 2, 6ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். போராட்டத்திற்கு முன்பாக இன்னும் சொல்லப்போனால் 6/1/2026 தமிழ்நாட்டுடைய கேபினெட் கூட்டமானது கூட இருக்கிறது என்ற செய்தியை ஊடகங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தெரிவித்து உள்ளீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றுக்கு மேலாக பல்வேறு பத்திரிகைகளில் 6/1/2026 தான் ஓய்வூதியம் தொடர்பாக முடிவெடுக்கப் போகிறது அரசு என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் அதற்கு முன்பாகவே 3ஆம் தேதியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு தான் மேற்கொண்டு என்னங்கிறத முடிவெடுக்க முடியும். ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 23 ஆண்டுகளாக காத்திருந்து விட்டோம், ஒரு நாள் காத்திருப்போமே அப்படி என்று காத்திருக்கின்றோம்.